நியாயம் எல்லாருக்குமே ஒண்ணுதானா? நான் சொல்றதையும் நம்புங்க. இப்ப வந்து இவ சொல்றதை கேப்பீங்க. உங்க மருமக நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஏன் புருஷன், நாளைக்கு வேற யாரு? தங்கவேல் மாமாதான். மது, இனிமே உன்னை யாரும் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேம்மா. இன்னைக்கு என் ராசிக்கு சந்திராஷ்டமம். என் வாக்கு பலிக்காது. ஒவ்வொரு மாசம் ஒரு ராசிக்கு 2.25 நாள் சந்திராஷ்டமம். அந்த காலத்துல செய்யற எந்த பூஜைக்கும் பலன் இல்லைன்னு ஜோதிடம் சொல்லுது. நாளைக்கு திரியோதசை, நாளை மறுநாள் சதுர்தசை, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. போற லட்சுமியோட உயிர் அந்த 3 நாளுக்கு மேல தங்காது. என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அவ இருக்க போறது இந்த 3 நாள் தான். உண்மையை சொல்லி இருக்க போற நாளையும் நரகமாக்க நான் விரும்பல. இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். வைத்தியரே. யாரு? இந்திரா தேவி அம்மா வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. சரி சரி, வா மது உட்கார், வந்துருவார். ஆண்டி, இங்க எது கூட்டிட்டு வந்தீங்க? நீ தானே லட்சுமியை ஒரேடியா அனுப்பணும்னு சொன்ன. அதுக்கு மது, உள்ள விதவிதமான மருந்து இருக்கு. நான்சென்ஸ். ரொம்ப பாராட்டாதம்மா. அத சொல்ல வேண்டியது என் கடமை. மது, நீ சொன்ன மாதிரியே உன் கம்பெனில கோடி கோடியா பணத்தை கொடுப்பாங்கல்ல? ஆண்டி, நான் உங்களை பாராட்டல, திட்டிட்டு இருக்கேன். லக்ஷ்மியை பாய்சன் வச்சு கொல்லணும்னா நம்ம எதுக்கு இங்க வரணும்? பாய்சன் வேற எங்க வேணாலும் கிடைக்கும்ல. மது, இவரை நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட. அவரை பார்த்தாதான் உனக்கு விவரம் புரியும். வராரு வராரு. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா வைத்தியரே? நல்லா இருக்கேன். உடம்புல மனசுல எந்த நோய் நொடி இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல போக்க கைவசம் மருந்து இருக்கு. அப்பாவுக்கு மனசுல பாரமா இல்ல வயித்துல பாரமா? ஆண்டி, என்ன கேக்குறாரு இவரு? உனக்கு புரியாத வரைக்கும் நல்லதுதான் மது. வைத்தியரே, நாங்க வேற விஷயமா வந்திருக்கோம். புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. வசிய மருந்து வேணுமா? பாப்பாவே ஒரு வசிய மருந்து டப்பா மாதிரி தானே இருக்கு. விஷயம் என்னன்னு பேச விடியா? எங்களை பேச விடு. பேசுங்க பேசுங்க. யாரு வேணாங்கிறா? பேசும்போது நாக்கு சுருண்டு வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிற மாதிரி வசம்பு வச்சு அரைச்சு ஒரு மருந்து தயாரிச்சிருக்கேன். அதுல ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு பேசுறீங்களா? அத நீங்க சாப்பிட்டுக்கங்க. மருந்து உங்களுக்கா? எனக்கு தான். ஒரு ஆளை முடிக்கணும். பவர்ஃபுல்லான பாய்சன் வச்சிருக்கீங்களா? இருக்கு. உங்களை விட பவர்ஃபுல்லான பாய்சன் இருக்கு. சாப்பிட்டா சட்டுன்னு சாகணும். ஆனா மருந்து தின்னுதான் செத்தான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டே பிடிக்க முடியாது. நான் குடுக்கிற மருந்த ஒரு வாரம் குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எதுல வேணாலும் கலந்து கொடுக்கலாம்.
ஆனா விலை 1500 ரூபா. வைத்தியரே, எங்களுக்கு இந்த மாதிரி மருந்து தான் வேணும். ஆனா ஒரு வாரம் இல்ல, விஷயம் ஒரே நாள்ல முடியணும். ஆனா அது விலை அதிகமா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆ. ஆ. இது முத்துன கட்டுரியம் பாம்புல இருந்து எடுத்தது. ஒரு ஃபேமிலியை காலி பண்ண 2 சொட்டு போதும். வாயில ரத்தம் கக்கி 10 நிமிஷத்துல பரலோகத்துல இருக்கிற பரமாத்மா கிட்ட போயிருவாங்க. அந்த 2 பாட்டில கொடுங்களேன். 2 பாட்டிலா? ஏகப்பட்ட எதிரிங்க இருப்பாங்க போல இருக்க. வைத்தியரே, மருந்து வேலை செய்யுமா செய்யாதா? இதுல என்ன சந்தேகம்? சாம்பிளுக்கு 2 சொட்டு தானே சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஆமா, போன தடவை ஒரு மருந்து வாங்கிட்டு போனீங்களா, அது வேலை செஞ்சுதா இல்லையா? என்னது? அது இல்ல, இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமரு. தேவையில்லாததெல்லாம் பேசாத, மருந்து எடு. பணம் எவ்வளவுயா? 5000 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் இருக்கு. வேற என்ன வேணும்னாலும் அப்பப்ப வாங்க. மது, நம்ம போலாம் வா. ஆ. அம்மா, ஒரு நிமிஷம். என்னம்மா? இல்ல, இதுக்கு முன்னாடி இங்க வந்து வேற ஏதாவது வாங்குவீங்களா? அது தலைவலி தைலம் வாங்கினேம்மா. ஓஹோ, எனக்கு ஒத்த தலைவலி இருக்கு, அதான். இப்ப சரியா போச்சு? போயிருச்சுமா. ம், நம்பிட்டேன். நீங்க என்ன முழுசா நம்பல, அப்படிதானே? என்னம்மா நீ, நான் நம்பாமல இங்க கூட்டு வந்திருப்பேன். அம்மா, நம்புறது வேற, முழுசா நம்புறது வேற. நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மது, இனிமே உனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க இனிமே நடக்க போறது சொல்றீங்க, நான் நடந்து முடிஞ்சதை கேட்டுட்டு இருக்கேன். நீங்க ஏற்கனவே வாங்கின தைலத்தை யார் தலையில தேய்ச்சிங்க? அது இங்க பாருங்கம்மா, நீங்க பொய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். மது, யார்கிட்டயும் சொல்லிட மாட்டல. இது தேனுக்கும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அம்மா, இங்க பாருங்க, என்னையும் உங்க பொண்ணா நினைச்சு தைரியமா விஷயத்த சொல்லுங்க. கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது லட்சுமியில லட்சுமி. லக்ஷ்மிகா? ஆமா, அவ கர்ப்பமா இருக்கும்போது இளநீல இந்த மருந்த கலந்து கொடுத்தேன். அந்த மருந்தாலதான் அவ புள்ள கால விளங்காம பிறந்துச்சு. ஓ, வயித்துல இருக்கிற கருவுக்கே விஷம் வச்சிருக்கீங்க. என்னை விட ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க. இன்னில இருந்து நீங்க தான் எனக்கு அட்வைசர். மது, காட்டி கொடுத்துட மாட்டிய? அது எப்படி? காட்டி கொடுத்தா நானும்ல மாட்டிப்பேன். இத வச்சுக்கோ. முதல்ல உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா லட்சுமி கதையை நீ முடிச்சிரு. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் முடிச்சிடுறேன். இந்த டிரைவர் எங்க போனா? டிரைவர், காலையில சீக்கிரமா வந்துட்டாதான் உன்கிட்ட பேச முடியல. டிரைவர், சீக்கிரம் வாயா. சரி இரு, நான் உன்னை கூப்பிடுறேன். வை 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 வை. நான் அப்புறம் கூப்பிடுறேன், வைமா. என்ன இங்க வந்து போன் பேசிட்டு இருக்க? எவ்வளவு அவசரமா வெளியில போனோம். சரிம்மா. போ, வண்டி எடு. வாசனையே ஆள தூக்குதே, பசிக்குது வேற. இன்னைக்குன்னு பார்த்து ருசியா வேற செஞ்சிருக்கனே. ஐயோ, அவளுக்கு குடுக்கறதுக்கே மனசு வரலையே. சரி, சாகர கழுத சாப்பிட்டுட்டு சாவட்டும்.
அங்க போக கூடாது இங்க போக கூடாது யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு 1008 கண்டிஷன். ஐயோ இப்ப எப்படி போய் இது லட்சுமி கிட்ட கொடுக்கறது? ஐயோ இது யார் கண்ணியாவது பட்டுச்சுன்னா ஒரு பாட்டில் விஷம் வீணா போயிடுமே. திரும்பவும் அந்த நாட்டு வைத்திய நாதமுனிக்கு 5000 ரூபாய் அழ வேண்டியதாயிடுமே. லட்சுமி இங்க கடைக்கு போனா போல இருக்க. எப்படியும் வந்துருவா. வந்த உடனே இது கொடுத்துடணும். சரி. லட்சுமி லட்சுமி வா. லட்சுமி லட்சுமி இங்க வா. இங்க வா. யாரும் இல்ல வா. லட்சுமி இங்க வா. என்னம்மா? கிட்ட வா. என்னம்மா? அம்மான்னு கூப்பிடுற பாத்தியா? இந்த வார்த்தையை கேட்க தாண்டி உன்னை கூப்பிட்டேன். என்னம்மா? யாராவது பார்த்தா உங்க மேல தேவையில்லாத சந்தேகம் வரப்போகுது. என் மேல பிரச்சனை வந்து என்ன ஆக போகுது? இல்லம்மா, ஒவ்வொருத்தர குடும்பத்துல இருந்து விலகி போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதுமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் கிளம்புறேன். நில்லுமா லட்சுமி நில்லுமா. இந்தாம்மா இத வாங்கிக்க. என்னம்மா இது? நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் முறை வச்சுக்கிட்டு உன்னை சமையல் கட்டுல நுழைய விட மாட்டேங்கிறாளுங்க. பாவம் நீயும் வெற்றி தம்பியும் ஹோட்டல்ல தான் பாதி நாள் வாங்கி சாப்பிடுறீங்க. ஏமா ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்ல சமைச்சு சாப்பிடுற மாதிரி வருமாமா? லட்சுமி தேனு கேட்டாள என்ன? கொஞ்சம் புளியோதரை கிளறினம்மா. எனக்கு நீ வேற என் பொண்ணு வேறையாமா? அதான் உனக்கும் கொஞ்சம் தனியா எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா. இந்தா, சாப்பிடுமா. ஏமா கண் கலங்குற? இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. எனக்கு அம்மானு ஒருத்தி இல்லாம போயிட்டாளேன்னு 4-5 நாளா மனசுக்குள்ள ஒரு யோசனையாவே இருந்தது. அடிப்போடி இதுக்கெல்லாம் பீல் பண்ணிக்கிட்டு அம்மானு கூப்பிட்டா நான் வந்து நிக்க போறேன். சரி நேரமாகுது போய் சாப்பிடுமா. பாவம் தனியா குழந்தைய வச்சுட்டு நீ சமைக்க முடியாம கஷ்டப்படுற. அதையும் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். போமா போ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏமா எதுக்குமா? அம்மாவுக்கு போய் பொண்ணு தேங்க்ஸ் சொல்லலாமா? போ போய் சாப்பிடு. போமா போமா. போமா வயிறார சாப்பிடுமா. போ. போடி போ. நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா சாவு. அமர் குட்டி, சமத்தா விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, இன்னைக்கு நமக்கு ஹோட்டல் சாப்பாடு இல்ல, பாட்டி நமக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? உனக்கு ஓகே தானே? பசிக்குதா சொல்லும்? பசிக்குதா உனக்கு? சரி, நீ முதல்ல சாப்பிடு, அப்பாவும் அம்மாவும் அப்புறமா சாப்பிடு. சரியா? பா. தொட்டுக்க இல்லையே, உனக்கு அப்பளம் பொரிச்சு தருவா அம்மா? சரிடா சொல்லு. பா வச்சிடலாம், அப்புறமா விளையாடலாம். நீ சமத்தா இங்க உட்காந்துக்கோ, அம்மா உனக்கு அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வரேன். சரியா? இத வச்சு விளையாடு. எவ்வளவு இருக்கு பாரு, கவுண்ட் பண்ணுங்க. என்னம்மா நீ மட்டும் தனியா வர? நான் மட்டும் வராம பின்னாடி 2 பேரை கூட்டு வரணுமா? யோ, அர்ஜுன் உன் கூட தானே வந்தான். என்னது? அர்ஜுன் ஏன் கூட வந்தானா? என்னடி விளையாடுறியா? நீ என்கிட்ட விளையாடாத. நீ போனியா? அவன் உன் பின்னாடியே வந்தான், நான் பார்த்தேன். சரி, நீ எங்க போன?
புள்ளைய காணோம் அத பாப்பியா? அத விட்டுட்டு என்ன பிடிச்சு விசாரிச்சிட்டு இருக்க? ஐயோ அவ உன் கூட தான் வந்தா நான் சொல்றேன்ல. சரி விடு விடு, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நான் பார்த்து கூட்டு வரேன். நீ போ. எத்தனை கேரக்டர் இருக்கு பாப்பா? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு. நூறுக்கா? அப்பா. அர்ஜுன், அர்ஜுன், டேய் அர்ஜுன். அம்மா அப்பளம் பொரிச்சிட்டேன். அம்மா இருக்க அப்பளம் ரெடி. சாப்பிடலாம். அர்ஜுன், நீ என்னடா இங்க? நீ இங்க என்ன பண்ற? உனக்கு சாப்பாடு வேணுமா? சாப்பாடு சாப்பிடுறியா? அர்ஜுனே, டேய் அர்ஜுனே. என்னடா பாட்டி கூப்பிடுறாங்க? எங்கடா போனே? கூப்பிடுறாங்க. அர்ஜுனே, எதுக்கு கூப்பிடுறாங்க உன்னை? அர்ஜுனே. அம்மா இங்கதான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு போங்க. ஏன்? அர்ஜுனுக்கு சாப்பாடு ஊட்டி அனுப்புறேன். என்னமாச்சு? சொல்றா, சொல்லு, சொல்லு. வாய் திறடா. அம்மா, ஏம்மா யாரும் சாப்பிடல? யாருக்கும் ஊட்டல. ஐயோ அம்மா என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சோத்துல பல்லு விழுந்துருச்சு லட்சுமி. இப்பதான் தேனு பல்லு விழுந்துருச்சுன்னு கத்துனா, அதான் ஓடி வந்தேன். நல்ல வேலைமா சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. விட்டு நான் குழந்தைங்களுக்கு ஓடி இருப்பேன். லட்சுமி, உனக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அது கூட எனக்கு கொடுத்து வைக்கலையேம்மா. பரவாயில்லம்மா. நாளைக்கு திரியோதசி, நாளை மறுநாள் சதுர்தசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை. போற லட்சுமியோட உயிர் அந்த 3 நாளுக்கு மேல தங்காது. வாடா செல்லம். ஐயோ, நல்ல வேளை குழந்தை சாப்பிடல. வாடா கண்ணு. சோறுடா சோறுடா. ஒண்ணும் இல்ல. ஆமா 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 ஆமாடி. அப்பா எப்படி உன்னை காப்பாத்திட்டேன்டா. அம்மா உனக்கு வேற சமைச்சு தரேன்டா, சரியா? அப்பா, ஐயோ, அவ மூச்சை நிப்பாடுறதுக்குள்ளேயே என் மூச்சு நின்றுடும் போல இருக்க. அப்பா சாமி, கஷ்டப்பட்டு விஷத்தை வச்ச, அதை ஏன் கையாலேயே தட்டி விட வேண்டியதாயிடுச்சே. நாளைக்கு வைத்தியர்கிட்ட போகணும். மதுவுக்கு தெரியாம இன்னொரு விஷ பாட்டில வாங்கிட்டு வரணும்.